ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட என் வீடு. இன்றைக்கி வந்து சண்டே. இப்போ ஆஃப்டர்நூன் டைம் வந்து 2:30 ஆகிட்டுருக்கு. வெளியில் வந்து அவுட்டிங் கிளம்பியாச்சு. எங்கே போக போகிறோம்னு சொல்லிட்டு பாப்பாட கேட்போம். எங்கே போக போகிறோம்? பார்க்குக்கு, பீச்சுக்கு அப்படி சொல்லி வச்சுருக்கோம். பட் ஆனால் அங்கே போகலை. நாங்கள் வந்து சென்னையில் ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது தீவுத்திடலில். ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வ்ளாக் எடுத்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சரி, பாப்பாவுக்கும் வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அங்கே அழைச்சிட்டு போகிறோம். லாஸ்ட் இயரும் நாங்கள் போயிருந்தோம். இந்த வருஷம் வந்து 46th இயர்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு எக்ஸிபிஷனில் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வ்ளாகில் கவர் பண்ணுறேன். ஸோ வாங்க. இந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பொங்கலுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கும். இந்த வாட்டி டிசம்பரே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 monthsக்குள்ளே உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக வீக்கெண்டில் கிடச்சிச்சின்னா உங்கள் குழந்தைங்க கூட போயிட்டு வாங்க. ஸோ வாங்க, போயிட்டு பாங்க என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். போகலாமா? இப்போ வந்து எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டோம். உள்ளே போகிறதுக்கு வந்து 3 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை 2 என்ட்ரன்ஸில் வந்து பைக் பார்க் பண்ணிக்கலாம், கார்லாம் வந்து பார்க் பண்ணுறதுக்கு. சென்டராக இருக்க என்ட்ரன்ஸில் மட்டும் பஸ்ஸில் வந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஸோ நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், வாங்க. பைக் பார்க் பண்ணுறதுக்கு வந்து 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உள்ளே போகிறதுக்கு வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து 35 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 6 years இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கிடையாது. அது இல்லாமல் மேலே 6 to 12 years வரைக்கும் வந்து 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் உள்ளே என்ட்ராக இருக்க இடத்துல வந்து ஃபுல்லாக கடையாக இருக்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து இந்த ஹோம் நீட்ஸ் ஷாப்போட டூர் வந்து போட்டிருந்தேன். போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத. ஸோ சென்ட்ராக உள்ளே போனதுக்கப்புறமா அங்கே உள்ள எக்ஸிபிஷனில் நாலேஜ் ரிலேட்டட் என்னென்ன இருக்குது அதையுமே நான் கவர் பண்ணுறேன். எக்ஸிபிஷனாகவே வந்து பாப்கார்ன், அதுக்கப்புறமா ஜூஸ், டெல்லி அப்பளம் அதெல்லாம் தான் ஃபேமஸ். குழந்தைங்களோட என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து பிளேயிங் ஏரியாஸ், ஸோ அது எல்லாமே இருக்குது. பாப்பா நல்லா என்ஜாய் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் ஹோம் நீட்ஸ் ஷாப்பில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத. குழந்தைங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இங்கே இருக்குது. சிலதெல்லாம் வந்து இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கறனால இப்போ தான் ஒவ்வொன்றா ஷாப்லாம் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொங்கல் டைம்லலாம் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட்லலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். இந்த கேம் வந்து பாருங்கள், ஜங்கிள் சஃபாரின்னு சொல்லிட்டு லக்கி கேம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா த்ரோ பால், கன் ஷூட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல செம்ம கூட்டமாக இருக்குது. எல்லாம் நிறைய பேர் இந்த இடத்துல தான் நின்று விளையாடிட்டு இருக்காங்க. குட்டீஸ்களுக்கெலாம் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்தால். ஒவ்வொரு கேமுக்கும் வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலது 30, சிலது 40, சிலதெல்லாம் 50. தனியாக சிங்கிளாக சின்ன சின்ன கேம்ஸ்க்குலாம் 30 rupees. பெரிய கேம்ஸ் மாதிரி ஏதாவது ஹண்டர் இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்கல்ல, பேய் வீடு அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 rupees, 100 rupees ஒரு ஆளுக்கு. அந்த மாதிரி டிக்கெட் கவுண்டர் வந்து எல்லாத்துலேயுமே தனித்தனியாக இருக்குது. பாப்பா கேம்ஸ் விளையாடலாம் அந்தளவுக்கு வந்து ஆர்வம் காட்டலை. டெவில் ஹவுஸ்குள்ளே தான் போகும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணால். அவங்க அப்பாவும் அவளும் மட்டும் போயிட்டு வந்தாங்க. உள்ளே 30 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்களாம். சிம்பிளாக 1-2 பேய் இருக்கிற மாதிரி எஃபர்ட்ஸ் மட்டும்தான் இருந்தது. பயப்படலாம் இல்லை, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னாங்க. சிலது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆஃபர்ஸ் மாதிரி கூட கொடுக்குறாங்க. 40 rupees பே பண்ணால் ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் போக எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆள் கூட போய்க்கலாம். அந்த மாதிரிலாம் கூட சில கேம்ஸில் சில இந்த மாதிரி டெவில் ஹவுஸ்குள்ளெல்லாம் வந்து ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது. ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எது எடுத்தாலும் 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடைகள், அது இல்லாமல் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் இருக்கக்கூடிய கடைகள் வந்து நிறையா இருந்தது. சிலது மட்டும் பீங்கான் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, மட்பாண்டங்கள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஷாப்ஸும் இங்கே அவைலபிளாக இருந்தது.
ஸோ எங்களால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிலாம் அன்றைக்கி எடுக்க முடியல. ஸோ நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு மட்டும் போனோம். விண்டோ ஷாப்பிங் மாதிரி அந்த ஏஎஸ் ஷாப்பிங் சென்டர் அதோட கடையோட உள்ளே போயிட்டு மட்டும் நான் கொஞ்சம் ஷூட் பண்ணேன். அது வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த கடையில் வந்து பாருங்கள், ராஜஸ்தானி பிரபலமான ஊறுகாய்ன்னு சொல்லிட்டு இந்த ஷாப்போட நேமு. ஃபுல்லாக எக்கச்சக்கமான ஊறுகாய் வகைகள் வந்து அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இது மாதிரி 2 இடத்துல நான் பார்த்தேன். ஸோ 2 இடத்துலையுமே அதை பார்க்குறப்பே வந்து அப்படியே நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஊறுகாய் வந்து அப்படியே அடுக்கி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிற மாதிரி ஆப்ஷனோடு இருக்குது. அடுத்து இந்த கடையில் பாருங்கள், லெகின்ஸ்லாம் வந்து 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்கர்ட்ஸு டாப்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த கடை வந்து 10 ருபீஸ் ஷாப், எது எடுத்தாலும் 10 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. உள்ளே போய்ட்டு நான் பார்த்தேன். நார்மலாக நம்மளுக்கு வெளியில் 10 ருபீஸ் கடையில் கிடைக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் உள்ளே இருந்தது. இந்த கடையில் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆயில் ப்ரூஃப் வால் ஸ்டிக்கர் வந்து 30 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தேன். நீங்கள் ஆயில் ப்ரூஃப் வால் ஸ்டிக்கர் வாங்கணும் அப்படின்னா இந்த கடையில் போய்ட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த ஷாப்பில் ஃபுல்லாகவே வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான். ஹோம்மேட்ஸ் சாக்லேட்லாம் கூட அவைலபிள்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 2-in-1 கட்டர், அதுக்கப்புறம் சாக்ஸ்லாம் வந்து 5 பீஸ் 100 ருபீஸ் அந்த மாதிரிலாம் நிறைய போகிற வழியில் அப்படியே பாதையில் வந்து கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டமில் வந்து பார்த்திங்கன்னா கர்டன்ஸ், பில்லோ, குஷன் அந்த மாதிரிலாம் கூட அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வந்து அங்கங்கே அவைலபிளாக இருந்தது. பிராண்டட் ஷோரூம் கூட சிலதெல்லாம் வந்து அவைலபிளாக இருந்தது. விசாலம் அந்த மாதிரி பிராண்டு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி மசாலாஸ் அந்த பிராண்டோட மசாலா பேக்கெட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு இது, அது எல்லாமே அவைலபிளாக இருந்தது. ஸ்நாக்ஸ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு விருப்பமான அனைத்துமே இந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி இருந்தது. பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன், ஐஸ்கிரீம், சூப் இருக்கிற மாதிரி ஸ்டால்ஸ், காஃபி ஷாப், அந்த டெல்லி அப்பளம், எக்கச்சக்கமான பஜ்ஜி கடைகள் எல்லாமே எக்ஸிபிஷனில் வந்து அப்படியே லைனாக சென்டராக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த வாட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி ஷாப்பிங்க்கு செலவெல்லாம் பண்ணலை. எதுவுமே ஃபுல்லாக வந்து கேமிங், அந்த ராட்டினம்லாம் சுற்றுறது, அதுக்கப்புறமா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக நாங்கள் எங்களோட ஃபன் ரிலேட்டட் என்டர்டெயின்மெண்ட்டில் தான் வந்து இந்த வாட்டி செலவு ஃபுல்லாகவே பண்ணோம். சைடு ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங், அதுக்கப்புறம் கேம்ஸு. இப்போ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி இந்த சைடு போயிட்டோன்னா நம்மளுக்கு எஜுகேஷன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியல் ஃபேர் வந்து இந்த சைடு தான் இருக்குது. ஸோ அது என்னென்ன தொழில்துறை இருக்குது அப்படின்றது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பாப்பா முன்னாடி போயிட்டா. ஸோ நானும் போகிறேன், வாங்க. இந்த இடத்துக்கிட்ட இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸ், அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். அப்படியே ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே நம்மளுக்கு பைக் பார்க்கிங்கோட என்ட்ரன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம பஸ்ஸில் வந்தால் மட்டும் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வரலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்துறை, அதுக்கப்புறமா சுற்றுலாத்துறை அது ரிலேட்டட் இந்த மாதிரி கட் அவுட் மாதிரி எல்லாம் செட் பண்ணி ஒவ்வொரு பில்டிங்குள்ளேயும் ஒவ்வொரு தொழில்துறை பற்றிய டீட்டெயில்ஸ், அதில் நடக்கக்கூடிய இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்பெஷலாக அதில் வந்து பண்ணியிருக்காங்களோ அதை பற்றிய எக்ஸிபிஷன் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஒரே ஆட்ட பாட்டம் கொண்டாட்டம்னா தேஷுக்கு. இங்கே கிட்ஸ் ரிலேட்டட் இருக்குது, குழந்தை வளர்ச்சி பணிகள் துறை. ஸோ உள்ள ஆனா அவனா அந்த லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ்லாம் உட்காந்து விளையாடுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நிறைய கிட்ஸ் உள்ள குட்டி குட்டி குழந்தைங்க இருக்குங்க. ஸோ பாப்பா உள்ளே ஓடிட்டா, நம்மளும் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உள்ளே போயிட்டு வந்ததுக்கு சத்து மாவு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்காடி. பால்வாடியிலலாம் கொடுப்பாங்களா, அது ரிலேட்டட் எஜுகேஷன் பற்றி கூட அங்கே உள்ளே வந்து சின்னதாக ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன டாய் மாதிரி விளையாடுற மாதிரி கூட செட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் இங்கே குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அது நல்லா செட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். நல்லா இருக்கா? உள்ள வந்து பெண்கள் வந்து கர்ப்பிணியாக இருக்கிறது தெரிஞ்சதுலேருந்து என்னெல்லாம் நம்ம பண்ணணும், அதுக்கப்புறமா குழந்தைங்க வளர வளர ஒரு 1000 நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம அவங்களை எப்படி பாதுகாக்கிறது, அவங்களுக்கு எப்படி எஜுகேஷன் ரிலேட்டட் எப்படிலாம் நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம், அது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அழகாக
கை வேலைப்பாடுகளோட செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட குழந்தைங்களோட வந்து பாருங்கள். ஸோ நான் அதெல்லாம் உள்ளே போய் கவர் பண்ணலை. நான் உங்களுக்கு வெளியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும் காட்டுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்களாம் வந்து பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது தானே ஒரு சுவாரஸ்யமே. ஸோ அதெல்லாம் நான் காட்டலை. வாங்க வேறு என்னென்ன தொழில்துறை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலாத்தலங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து சூப்பராக கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. சிலதெல்லாம் வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது, இன்னும் நம்ம பார்க்காதது தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி சொல்லிட்டு. உள்ளே வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி பரதநாட்டிய கலைஞர்களோட உடம்பு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் தலை மட்டும் நம்ம வந்து உள்ளே அந்த ஹோலில் காட்டி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ட்ரெயின் மாதிரி செட் பண்ணியிருக்காங்களா, அங்கே வந்து உள்ள குழந்தைங்களாம் நின்று அப்படி ட்ரெயினில் போகிற மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரி அவைலபிளாக செட் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களுக்காக மினி ட்ரெயின் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 25 ருப்பீஸ். இப்போ தான் ஒரு ட்ரெயின் போணுச்சு, அது சுற்றி வந்தால் தான் ஷூட் பண்ண முடியும். ஸோ நான் போயிட்டு வரப்போ திருப்பி அந்த ட்ரெயின் வரும், வரப்போ காட்டுறேன். லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ வந்து அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்து ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே வந்தோம். இந்த வாட்டி தான் அப்படியே தலைகீழ போயிட்டுருக்கோம். ட்ரெயினாக அப்படியே பார்த்துட்டே போகலாம். இது வந்து தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை. அடுத்தது தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையம். அடுத்ததாக வந்து வனத்துறை. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிக்சர்ஸ்லாம் கட் அவுட் மாதிரி வெளியில் வச்சு செட் பண்ணி பில்டிங்ஸ் மாதிரி அமைச்சு உள்ளே வந்து அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். எல்லா பில்டிங்ஸ்க்கு முன்னாடியுமே வந்து நல்ல ஒரு பசுமையான செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக வந்து மீன் வளத்துறை. உள்ளே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி போட்ஸ் அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறவங்களுக்கு வாங்க. அவங்களுக்குலாம் வந்து மீன் வளத்துறை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய குட்டி குட்டி மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் இருக்குல்ல. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண பாப்பா. தேஷு உள்ளே என்ன பார்த்தீங்க? உள்ளே என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு உள்ள? மீன் பார்த்தியா இல்லையா? நீ பார்க்கவே இல்லையா? உள்ள போய் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வருவோமா? எத்தனை வாட்டி பார்த்தாலும் பார்க்கல என்ன சொல்லுவா? சிறுவா போயிட்டு பார்க்கணுமா இன்னொரு வாட்டி? சொல்லுவா இப்படி வா, இப்படி போயிட்டு அப்படி வரலாமா? இதில் 3வது டைம் போகலாமா? 3வது டைம் இங்கேயே சுற்றிட்டு இருக்க போகிறோம்னு நினைக்கிறேன் மீன் வளத்துறைக்குள்ளேயே. அதோட அம்மா அதுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ள குட்டி குட்டியாக இருப்பார், நிறைய குட்டி குட்டியா அம்மா அப்பா எல்லாமே இருக்காது. பார்த்தது போதுமா இல்லையா? அடுத்ததெல்லாம் பார்க்கணும்ல, இன்னும் நிறைய இருக்கு. போலாமா? பாப்பா வரவே மாட்டா, அவளுக்கு இன்னும் மனசே இல்லை. ஆனால் அடுத்ததெல்லாம் போய் பார்க்குறோம்ல, ஸோ அதான் கிளம்பியாச்சு. அடுத்ததாக நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை. இதில் வந்து வெளியில்
ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குற மாதிரி மேலே ஒரு பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க என்ட்ரன்ஸ் கிட்ட. அடுத்து இது பாருங்கள், பட்டு வளர்ச்சித்துறை, வேளாண்மை துறை வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பொது பணித்துறை, அதில் வெளியில் என்ட்ரன்ஸில் வந்து டேம்லேருந்து தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டதோ மேலேருந்து ஊற்றலாம், அந்த இடத்துக்கிட்ட எப்படி இருக்கோ அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு கொட்டகைன்னு சொல்லிட்டு போட்டு மாடு நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் செட்டப் வெளியில் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்ததாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. அடுத்து ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் புரியும், பாப்பாவுக்குலாம் வந்து இதெல்லாம் புரிஞ்சிருக்காது. பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணால். ஆதி திராவிடர் அண்ட் பழங்குடியினர் துறை அடுத்து, அதுக்கப்புறம் பெருநகர சென்னை மாநகராட்சின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருந்தாங்க. மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை. அடுத்ததாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், மெட்ரோ வாட்ரு, அது அப்படியே பக்கத்தில் இருந்தது. அவ்வளோதான், கடைசி இதுதான். வெளியில் வந்து உங்களுக்கு பிக்சர்ஸ் அது ரிலேட்டட் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருந்தாங்க. உள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு நாலேஜ் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல அண்ணா கலையரங்கம்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் போட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பரதநாட்டியம், வெஸ்டர்ன் டான்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்தது. எப்போவுமே வந்து எக்ஸிபிஷனுக்கு நம்ம வந்தாவே அந்த கடத்தெரு, அதுக்கப்புறமா கேம்ஸ் அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு காட்டிட்டு இந்த சைடு வந்து கூட்டு வந்து காட்டுறதுல நிறைய பேர் வந்து ஆர்வம் காட்டுறதே இல்லை. ஸோ அதுவுமே ஷாப்பிங், அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 rupees ஷாப்பிங், 20 rupees ஷாப்பிங், அது இல்லாமல் நிறைய எக்கச்சக்கமாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள் அதெல்லாம் வந்து சேல் ஆகிட்டுருக்கலாம். அதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம பார்த்துட்டு அதில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவோம். பட் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை காட்டுறதுல தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கும் ஆசைப்படுவாங்க. ஸோ கூட்டிகிட்டு வந்து மெயினாக காட்டணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போலேருந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸிபிஷன். ஸோ அதனால் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வீக்கெண்ட்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க, ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ தேஷு ஒன்று சாப்பிட்டுட்ருக்காங்க, இப்போ நான் கேட்குறேன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். தேஷு, அம்மாக்குவா என்னது? எனக்கு சளி பிடிக்குமா? உனக்கு பிடிக்காதா? எனக்கு சளி பிடிக்குமா, அதனால் தரமாட்டாலாம். குட்டடி தேஷு இங்கே வா. என்ன இருக்காங்க? கண்ணு மூடிக்கோங்க. உங்க சுவாசத்தை கவனிங்க, உங்க மூச்சு எப்படி இருக்குன்னு கவனிங்க. கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க. போறியா? இடிச்சு போறீங்க. போக மாட்டியா? லெஃப்ட் ஹேண்ட் கீழே வைங்க. சரி உங்க ரைட் ஹேண்டை பாருங்க. அது செஞ்சுட்டு இருக்கு பாரு தேஷு. கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை நல்லா லூஸ் பண்ணுங்க, ஜம்ப் பண்ணுங்க 3 times. ஜம்ப். ட்ரெயின் போயிட்டு வா, இங்கே நீ செய்யுங்க பாரு, ஜம்ப் பண்ணுறாங்க பாரு எல்லாரும். தேஷு, இந்த ஆசனா பேர் என்ன? இப்போ வந்து யோகா கிளாஸ் பற்றிய விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு 4 குழந்தைங்க வந்து ஆல்ரெடி யோகா கற்றுக்க கிளாஸ்க்கு போயிட்டுருக்கக்கூடிய குழந்தைங்க.
அவங்கள பார்த்து இங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைங்கள வந்து செய்ய வச்சாங்க. எல்லா குழந்தைங்களுமே நல்லா ஆர்வமாக என்ஜாய் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. தேஷும் வந்து மேலே போக மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனால் கீழே நின்றுட்டே வந்து அவங்க செய்கிறத பார்த்து செஞ்சுட்டு நல்லா ஓடி ஆடி விளையாண்டு குதிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி அகெயின் வந்து அந்த ஷாப்பிங்லாம் இருந்ததில்ல அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்து லைட்டிங்ஸோட ராட்டினாலாம் வந்து சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ பாப்பாவை கொஞ்சம் நேரம் இங்கே விளையாட விட்டுட்டு அப்புறமாட்டி வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஜாலியாக இருந்துச்சா? மேடம் கோவமாக இருக்காங்க. அடுத்து இன்னொரு ரவுண்டு போகணுன்னா அதில் போகலாமா? அங்கே பெருசில் ஏன் அதில் வேணாம், அதில் போகலாம். அதில் மட்டும் பயமாக இருக்கா? இதில் போகலாமா? இதில் நீங்கள் 2 பேரும் போங்க. ஓகேவா? நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. இந்த போட்டில் பறக்கிறதுலாம் நம்மளுக்கு செட் ஆகாது. பாப்பாவும் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க. தேஷ் எல்லாத்துலேயும் தைரியமாக கிளம்பிட்டா. எனக்கு தான் பயமாக இருக்குது இதிலெல்லாம் போகிறதுக்கு. நல்லா பிடிச்சிக்கோங்க. பாய் பாய். போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தேஷ் கிட்ட கேட்போம். தேஷு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அம்மாவுக்கே தலை சுத்துனுச்சு கீழே நின்று பார்க்க. பயமா இல்ல? இல்லையா? ராட்டினத்தில் ஒரு 3 இதில் நாங்கள் போனோம். அதில் ஃபஸ்ட்டு பாப்பா மட்டும் தனியாக போனால அதில் வந்து 50 ருபீஸ் பே பண்ணோம் அவளுக்கு. அதுக்கப்புறமா போனதில் எனக்கு மட்டும் 50 ருபீஸ் பே பண்ணிவிட்டு பாப்பா என் கூட சும்மா உட்கார வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததில் வந்து 70 ருபீஸ் ஹஸ்பண்ட்க்கு பே பண்ணிவிட்டு பாப்பா வந்து அதில் ஒரு எக்ஸ்ட்ரா பீட்டிங் தான். ஸோ அந்த மாதிரி பாப்பா ஏஜ் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே அந்தளவுக்கு வாங்கலை. 1-2க்கு மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருந்தது. எக்ஸிபிஷன் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனா பாப்பா வந்து பீச்சுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருந்தா. சரி எதுக்கு அவள் மனசை கஷ்டப்படுத்திடுச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்தில் மெரினா பீச் தானே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு ஒரு ரவுண்டு. பாப்பாவுக்கு வந்து அன்றைக்கி ஈவினிங் செம்ம என்ஜாய்மெண்ட். ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. அன்றைக்கி நாள் வந்து எங்களுக்கு இப்படி தான் ஹாப்பியாக நல்லா வந்து என்ஜாய்மெண்ட்டோட போனது. நீங்களும் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த 2 மந்த்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் உங்கள் ஃபேமிலி கூட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. எக்ஸிபிஷனுக்கு டைமிங் வந்து ஆஃப்டர்நூன் 3 to நைட் 10 o'clock. 3 o'clockலாம் நீங்கள் போயிட்டால் தான் ஒரு 8 o'clockக்குள்ளே ஃபுல்லாக எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரதுக்கு வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும். இந்த vlog நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching my videos, friends. Bye. Take care.